இந்த உலகத்திலே நடந்த சம்பவம் வேற, ஆவிக்கிற உலகத்திலே நடந்தது வேற. இந்த சத்தியத்திலே ஆவிக்கிற உலகத்திலே எனக்கு உங்களுக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஆவிக்கிற உலகத்திலே என்ன நடந்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த தின வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் 2025 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த தினத்தை உலகம் முழுவதும் நினைவு கூறுகிறோம். இது இந்த உலகத்திலே மிக முக்கியமான ஒரு நாளாக இது கருதப்படுகிறது. இயேசுடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. உலகத்தில் இருக்கிற சர்வ சிருஷ்டியும் மனுக்குலமும் அவருடைய பாடுகளினால, அவருடைய மரணத்தினால, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. என கர்மானதோடைய பிள்ளைகளை இன்றைய நாளிலும் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து இன்னும் சில காரியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இன்றைய நாளிலே ஆண்டுடைய வார்த்தை அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் பாடுகளின் ஐக்கியமும் என்கிற தலையங்கத்திலே உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியமும், இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்கிறார், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை, இயேசுவை உயிரோடு எழுப்பின வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பாடுகளின் ஐக்கியம் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஒரு அர்த்தம் அவருடைய பாடுகளில் நாமும் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை வேதம் நமக்கு சொல்கிறது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பல இடங்களிலே சொல்லுகிறார், கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டோம், ஆயினும் பிழைத்திருக்கிறோம், இனி நான் அல்ல கிறிஸ்துவே நமக்குள்ளே வாழ்கிறார் என்பதாக. அவருடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் என்பது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டியதான மிக முக்கியமான சத்தியம். இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணும் பொழுதும் அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து அவருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறிந்துதான் நாங்கள் அதை புசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலினால என்ன நடந்தது என கண்மானதோடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் பொழுது உலகத்தின் பார்வையிலே, அன்றைய ஜூதர்களுடைய பார்வையிலே, ரோமானியருடைய பார்வையிலே உலக பிரகாரமாய் இயேசு அடிக்கப்பட்டு, காயப்படுத்தப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, சிலுவையிலே அறையப்பட்டவராய் இந்த உலகத்திலே கைவிடப்பட்ட நிலையிலே காணப்பட்டவராய் அவர்களுக்கு தென்பட்டது. உண்மைதான். உலகத்தின் பார்வையிலே இயேசு மரிக்கிறார். உலகத்தின் பார்வையிலே இயேசு சிலுவையிலே அவமானப்பட்டவரை தூங்கிக் கொண்டிருக்கிறார். உலகத்தின் பார்வையிலே ஜூதர்களுடைய கண்ணோட்டத்தில் இயேசு அடிக்கப்பட்டு, காயப்பட்டு, ரத்தம் சிந்தி கொண்டு மரிக்கிறார். ஆனா ஒரு காரியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து, இந்த சிலுவை மரணத்தை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் சிலுவையிலே மரிக்கும் பொழுது இந்த உலகத்திலே அவர் மரிக்கிறது உண்மை, இந்த உலகத்திலே அவர் பாடுபடுகிறது உண்மை, அவர் காயப்பட்டது உண்மை, அவர் சிலுவையிலே அறையப்பட்டது உண்மை. ஆனா ஆவிக்குரிய உலகத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட பொழுதும், மரித்த பொழுதும் ஆவிக்குரிய உலகத்திலே நிறைய ரகசியமான காரியங்கள் நடந்து முடிந்தது என்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆவிக்குரிய உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், இயேசு சிலுவையிலே மரித்த பொழுது ஆவிக்குரிய உலகத்திலே என்ன நடந்தது? வேதம் நமக்கு சொல்லுகிறது, பாவத்திலிருந்து நம்மை விடுதலாக்கினார். இப்ப சிலுவையில இயேசு தொங்கும் பொழுது அவர் அடிக்கப்பட்டவராய், காயப்பட்டவராய், ரத்தம் சிந்தினவராய் மரிக்கிறார், உண்மை. எப்படி? ஆனா வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவருடைய மரணத்தினாலே
மரணத்தை அளித்தாராம். இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது, மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு இயேசு இந்த பூமியில வெளிப்பட்டார். பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு இயேசு இந்த பூமியில வெளிப்பட்டார். பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படிக்கு இயேசு இந்த பூமியில வெளிப்பட்டார். என கண்மானதவுடைய பிள்ளைகளே, இயேசு மரித்ததினாலே மரணத்தின் அதிகாரியை பிசாசானவனை அழித்தார் என்பதாக வேதம் சொல்கிறது. மரணத்தை பரிகரித்தார் என்பதாக வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதலிலே இன்னைக்கு அநேக புரிந்து கொள்ள வேண்டியதான மிக முக்கியமான உண்மை, இந்த உலகத்திலே இயேசு பாடுபட்டது உண்மைதான். ஆனால் இந்த பாடுகளுக்கு பின்பதாக ஆவிக்குரிய உலகத்திலே நிறைய நன்மைகளும் விடுதலைகளும் எனக்கும் உங்களுக்கும் உண்டானது என்பதாக வேதம் நமக்கு சொல்லுங்கள். அதை நானும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த வேதாமத்திலே திரும்ப திரும்ப பரிசுத்தாவினருக்கூடாக பரிசுத்தவான்கள் எழுதுகிறார். இன்றைக்கு அதனுடைய ஆழங்களை நான் நீங்களை பார்க்க போறோம். இந்த கண்மானத்தோடைய பிள்ளைகளே, அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை அதைத்தான் வலியுறுத்தி எழுதுகிறார். உயிர்த்தெழுந்த வல்லமையும் பாடுகளின் அக்கியத்தையும் அறிகிறதற்கு, அந்த பாடுகளின் அக்கியம் இயேசுவின் பாடுகளுக்கும் எங்களுக்கு நிறைய தொடர்பு இருக்கிறது. முதலாவது நாங்கள் ஒன்றை நம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுகளை அனுபவித்தார் உண்மை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் யாருடைய பாடுகளை சுமந்தார் என்று சொல்லி சொன்னால், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்தார். நமக்காக அவர் சிலுவையிலே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார் என்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு சிலுவையிலே மரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. வேதம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் தான் மரணம். இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது எந்த ஒரு பாவத்தையும் செய்யவில்லை. அவர் பாவம் இல்லாதவராய் பூமியிலே பிறந்தவர். அவரிடத்தில் யாதொரு குற்றமும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இயேசு மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு மரணம் அவரை ஆளுகை செய்ய முடியாது. அப்படி இருந்து இயேசு மரித்தார் என்று சொல்லி சொன்னால், இயேசு மரித்தது அவருடைய மரணம் அல்ல. முதலாவது நாங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டதை போல, என்னுடைய துக்கத்தை சுமந்ததை போல, என்னை விடுதலாக்குவதற்காக எனக்கு பதிலாக என்னுடைய மரணத்தை இயேசு சிலுவையிலே ஏற்றுக்கொள்கிறார். அவர் மரித்த மரணம் நம்முடையது என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதை குறித்து 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14வது வசனம் நமக்கு இப்படி சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்களாம். எப்படி இது நடந்தது? இயேசு கிறிஸ்து மரித்தது எல்லாருக்காகவும் மரித்தார். அடுத்த பகுதியில் சொல்லுகிறார், எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் அவரோடு மரித்தார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. இது எப்படி நடந்தது? வேதம் சொல்லுது, இயேசு மரித்த பொழுது அவரோடு நானும் நீங்களும் மரித்தோம் என்பதாக வேதம் சொல்லுகிறது. இது எப்படி நடந்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு இந்த வெளிச்சத்தினால் எங்களுடைய மனதை புதுப்பித்து மறுரூபப்படுத்தும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் மரணத்தின் வல்லமைகள் செயலிழக்கிறதை நாங்கள் பார்க்க முடியும். என கண்மான தம்முடைய பிள்ளைகளே, கிறிஸ்துடைய பாடுகளையும் மரணத்தையும் இந்த பாடுகளோடு நாங்கள் எப்படி அக்கியப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் முதலாவது புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அதனாலே வருகிற விடுதலை என்ன என்பதை நாங்கள் நீங்களும் அறிந்து கொள்ள முடியும். இயேசு எனக்காக உங்களுக்காக சிலுவையிலே மரித்தது உண்மை. ஆனால் அதில் ஒரு ஆழமான ரகசியத்தை சொல்லுகிறார். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவரோடு நாங்களும் சேர்ந்து அறையப்பட்டோம். இயேசு சிலுவையிலே மரித்த பொழுது அவரோடு நாங்களும் மரித்தோமா? இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது அவரோடு நாங்களும் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்த பொழுது அவரோடு நானும் நீங்களும் உயிர்த்தெழுந்திருக்கிறோம் என்பதை வேதம் நமக்கு சொல்கிறது.
அவர் உயிர்த்தெழுந்த சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை வேதம் நமக்கு சொல்கிறது. என கண்மான பிள்ளைகளே, இது எப்படி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வரும். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது, அதனால் நான் சொல்லுகிறேன், ஞானஸ்தானத்தை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? அவரோடு அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை பிரதிபலிக்கிறோம். ஞானஸ்தானம் என்பது அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டதையும் அவரோடு நாங்கள் உயிர்த்தெழுந்திருக்கிறோம் என்பதையும் பிரதிபலிக்கிறதா ஞானஸ்தானம். அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவளானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதை நானும் நீங்களும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஏன் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அவரோடு நாங்கள் மரித்தோம் என்பதுடைய சத்தியம் எவ்வளவு முக்கியமானது என்பதை ஏன் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கொலோசியரில் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவோடு மரித்தீர்கள். கிறிஸ்துவோடு நீங்கள் மரித்தீர்கள். காரணம், மரித்தவன் பாவத்திலிருந்து விடுதலாக்கப்பட்டிருக்கிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. மரித்தவன் பாவத்திலிருந்து விடுதலாக்கப்பட்டிருக்கிறான். ஒரு தரம் நாங்கள் கிறிஸ்துவோடு மரித்ததினாலே மரணத்தின் வல்லமைக்கு எங்கள் மேல் அதிகாரம் இல்லாமல் போனது என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். புரிந்து கொள்ளுங்கள், அவர் மரித்த பொழுது நாங்களும் அவரோடு மரித்தோம். அதனால சொல்லுகிறது, எல்லாருக்காகவும் ஒருவரை மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்று நிதானிக்கிறோம். அவரோடு அவருடைய மரணம் என்னுடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் என்னுடைய உயிர்த்தெழுதல் என்பதை நான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என கர்மானதோடைய பிள்ளைகளை, இயேசு இது எப்படி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள போறோம். இயேசு கிறிஸ்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. கொலோசியர் புஸ்தகத்திலே ஒரு காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். 1 அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுது, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரில் எழுந்த முதற் பேருமானவர். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமா இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியர்களினால் மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது நம்மை ஒப்புரவாக்கினார். என கண்மானதோட பிள்ளைகளை, வேதம் சொல்லுது, அவருக்குள் சகலதும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்தை இந்த இடத்திலே பேசுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டதா, எல்லாமே அவருக்குள்ளதான் நிலைத்து நிற்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவுக்குள்ளதான் சகலமும் நிலைத்திருக்கிறது, நானும் நீங்களும். அதனாலதான் பரிசுத்த வேதம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். நாம் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிறோம். அப்போ சில புஸ்தகத்தில் சொல்லுகிறார், அவருக்குள்ளே அசைகிறோம், பிழைக்கிறோம், அவருக்குள்ளதான் நான் நீங்களும் வாழ்கிறோம் என்பதாய். சர்வ சிருஷ்டியும் கிறிஸ்துவுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டது, சர்வ சிருஷ்டியும் அவருக்குள்ளதான் நிலைத்து நிற்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நடந்ததோ அவ்வளவு காரியமும் அவருக்குள்ள இருக்கிற சகல சிருஷ்டிக்கும் நடந்து முடிந்தது என்பதை வேதம் நமக்கு சொல்கிறது. அதனாலதான் இயேசுவுக்கு என்ன நடந்ததோ அது நமக்கு நடந்திருக்கிறது. அவருக்குள்ள நாங்க இருக்கிறதுனால, அவருக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதுனால, இயேசுவுக்கு என்ன நடந்ததோ அவ்வளவு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறி இருக்கிறது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, இயேசு மரித்த பொழுது அவரோடு நாங்களும் மரித்திருக்கிறோம், அவரோடு நாங்கள் பிழைத்திருக்கிறோம், அவரோடு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு நாங்கள் உயிர்த்தெழுந்த சாயலில் இணைக்கப்பட்டவளாய் இருக்கிறோம் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவருடைய உயிர்த்தெழுந்த மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது.
எனக்கு அன்பானதோட பிள்ளைகளே, நிச்சயமாக இந்த வெளிச்சத்தை நான் நீங்கள் அறிந்து கொள்ளவும், இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாங்கள் ஆழமை அறிந்து கொள்ளவும், அவருடைய பாடுகள், இயேசு சிலுவையில சுமந்தது என்னுடைய பாடுகள், என்னுடைய துக்கத்தை, என்னுடைய சாபத்தை. வேதம் சொல்லுது, எனக்காக அவர் சாபமானார், சாபத்திலிருந்து என்னை விடுதலாக்கினார், எனக்காக பாவமானார், கிறிஸ்துவுக்குள் என்னை தேவனுடைய நீதியாக்கினார், எனக்காக தரித்திரமானார், என்னை ஐஸ்வர்யவானாக்கினார். என்னுடைய இடத்திலே நான் மரிக்க வேண்டிய அந்த மரணத்தை, என்னுடைய மரணத்தை அவர் ருசி பார்த்து எனக்காக மரித்தார். ஆகவே அவரோடு நான் இணைக்கப்பட்டு அவருக்குள்ள இருக்கிறதுனாலே அவரோடு நானும் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தின சாயலில் இணைக்கப்பட்டா இருக்கிறோம் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதை நாங்கள் ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னால், ரோமர் 6 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பார்க்கலாம், அவரோடு நாங்கள் பிழைத்திருக்கிறோம், மரித்தவன் பாவத்திலிருந்து விடுதலாக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பாடுகளினாலே இந்த உலகத்தில் இயேசு மரித்தது உண்மை, அவருடைய சிலுவையிலே பாடுபடுகிறது உண்மை. அதெல்லாம் எனக்கும் உங்களுக்கு எப்படி நன்மையாக மாற்றப்படுகிறது என்று சொன்னார். ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய மாம்சத்தினாலே பாவத்தை அழித்தார், பாவத்தை சிறைப்படுத்தினார், அவருடைய மரணத்தினாலே மரணத்தை அழித்தார், மரணத்தின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலாக்கினார், மரணத்தின் வல்லமையிலிருந்து என்னை விடுதலாக்கினார். கொலோசியர் புஸ்தகத்திலே இன்னொரு வசனத்தை சொல்லுகிறார், நான் வாசிக்கிறேன். 2வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நான் உங்களை வாசித்து காண்பிக்கிறேன். ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரின் எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்திலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். திரும்ப வாசிக்கிறேன். அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அவரோட அடக்கம் பண்ணப்பட்டு ஞானஸ்தானத்தினாலே உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாக இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களை முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெட்டி சிறந்தார் என்பதை வேதம் சொல்கிறது. என கண்மான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு சிலுவையிலே மரிக்கிறது உண்மை. ஆனால் ஆவிக்குரிய உலகத்திலே பெரிய ரகசியம் நடந்து முடிகிறது. ஆவிக்குரிய இயேசு சிலுவையிலே மரிக்கும் பொழுது பிசாசின் ராஜ்யத்துக்கு, பாவத்துக்கு, மரணத்துக்கு, பிசாசின் காரியங்களுக்கு என்ன நடக்க போகுது என்பதை ஆண்டவர் முழுமையுமாய் வெளிப்படுத்தவில்லை. அதை ரகசியமாய் போடிக்கொண்டார். பவுல் சொல்லுகிறார், இந்த ரகசியத்தை ஆண்டவர் முற்பிதாக்களுக்கு வெளிப்படுத்தாமல் இயேசு கிறிஸ்து மரணத்தினால என்ன நடக்க போகுது, இயேசு மரிப்பதனால எனக்கு உங்களுக்கு விடுதலை எப்படி வரப்போகுது, அவருடைய மரணத்தினாலே மரணம் எப்படி அழிந்து போக போறது, பிசாசின் காரியங்களுக்கு எப்படி முடிவை உண்டு பண்ண போகிறார் என்கிற இந்த ரகசியங்கள் எல்லாவற்றையும் அவர் முற்பிதாக்களுக்கு வெளிப்படுத்தாமல் நமக்கு வெளிப்படுத்தினாராம். பரிசுத்தவான்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தினாராம். இதை மறைத்து வைத்தாராம். இதை நாங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு மரிக்கிற பொழுது பிசாசுக்கு தெரியாது. அவருடைய மரணத்தினாலே அன்றைக்கு மரணத்துக்கு முடிவு உண்டாக போறது என்பது அவனுக்கு தெரியாது. இயேசு ரட்சிப்பார் என்பது உண்மை, பாவத்திலிருந்து விடுதலாக்குவார் என்பது உண்மை. அதன் எப்படி நடக்கும், அவருடைய நோக்கம் என்பது தெரியுமா? இயேசுவையும் சிலுவையிலே கொண்டே அடித்து அவரையும் மறைந்து கொலை செய்து விட்டா எல்லாம் முடிந்து விட்டது என்பது அவனுடைய எண்ணமா இருந்தது. அந்த ரகசியம் அவனுக்கு தெரியவில்லை. நான் சொல்றேன் கவனிங்க, பிசாசுக்கு இயேசு சிலுவையில் அறையப்படும் பொழுது அன்றைக்கு அவனுடைய ராஜ்யத்துக்கு முடிவுண்டாகும் என்றதான உண்மை தெரிந்திருக்குமா இருந்தார் கடைசி வரைக்கும் இயேசு சிலுவையிலே அறைய அவர் இடம் கொடுத்திருக்கிறார். அவர் மரிக்கத்தக்கதான சூழ்நிலை உருவாக்கி இருக்கவே மாட்டார். இது ரகசியமா இருந்தது. இயேசு சிலுவையில மரிக்கிற பொழுது ஆவிக்குரிய உலகத்துல என்ன நடக்கிறது? பிசாசின் வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படுகிறது. சகல துரைத்தனங்களும் அதிகாரங்களும் உறிந்து கொள்ளப்பட்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில ஏற்று இயேசு வெற்றி சிறக்கிறார். இயேசுவின் மரணத்தினாலே மரணத்துக்கே முடிவு உண்டாக்குறார். மரணத்தின் வல்லமை அழிந்து போகிறது. ஆவிக்குரிய உலகத்தில் அவனுடைய அதிகாரம் முற்றிலும் புடுங்கப்படுகிறது. அவனுடைய வாழ்க்கை தள்ளப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது 2ஆம் மண்டலத்திலே
அந்த இடத்துல இருந்த பிசாசுடைய காரியங்களை நிர்மலமாக்கி ஆண்டவர் விழத்தள்ளி கீழே இருந்த எண்ணெயங்களையும் அவரோடு உயிரோடு எழுப்பி உன்னதங்களிலே எண்ணெயங்களையும் உயர்த்தி விட்டார் என்பதை வேதம் சொல்லுகிறது. அதான் சொல்லுகிறோம், அவரோடு மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது, அடக்கம் பண்ணப்பட்டு இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது நம்மையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து உன்னதங்களிலே எண்ணெயங்களை உட்கார வைத்திருக்கிறார் என்பதாக. இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரே நேரத்திலே 2 மண்டலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உன்னதங்களிலே அவரோடு உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவை மரணத்தின் மூலம் இது ஜூதருடைய பார்வையிலே சிலுவையில் இயேசு மரிக்கிறது என்பது கவலைக்கு ஒரு இடமா இருந்தாலும், உண்மையாகவே மனுக்குலத்துக்கு என்ன நடந்தது, அது உண்மையாக அன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது. அன்றைக்குத்தான் முழு மனித குலத்துக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அன்றைக்குத்தான் பிசாசின் அதிகாரங்கள் புடுங்கப்படுகிறது. அன்றைக்குத்தான் மரணத்தின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. ஆகவேதான் இதை குட் ஃப்ரைடே என்று கொண்டாடுகிறார்கள். நல்ல வெள்ளி, ஒரு மகிழ்ச்சியான புனிதமான ஒரு வெள்ளி. அவருடைய பாடுகள் என்பது, அவருடைய மரணம் என்பது, இயேசு கிறிஸ்துவின் மரணம் என்பது அவருக்கு ஒரு மனிதனுடைய பார்வையிலே அவர் மரிக்கிற ஒரு காரியம் கவலையா இருந்தாலும், ஆவிக்கிற உலகத்திலே மனு குலத்திலே முழு மனித குலத்துக்கும் ஒரு விடுதலை உண்டாகிறதுனாலே அது குட் ஃப்ரைடே என்று அழைக்கப்படுகிறது. இது நல்ல வள்ளி, பெரிய வள்ளி, புனித வள்ளி என்று சொல்வார்கள். மனிதனாக பிறந்த இயேசு கிறிஸ்து மரித்ததினாலே முழு மனித குலத்துக்கும் விடுதலை உண்டாகிறதுனாலே அது சந்தோஷமான ஒரு வெள்ளியாக குட் ஃப்ரைடேயாக கொண்டாடப்படுகிறது. அவருடைய பாடுகளினாலே நான் நீங்கள் விடுதலாக்கப்பட்டோம். அவருடைய மரணத்தினாலே நான் நீங்களும் மரணத்தின் வல்லமையில விடுதலாக்கப்பட்டோம். சிலுவையில இயேசு மரித்த பொழுது மரணத்துக்கே முடிவு உண்டாக்கினார். மாம்சத்தினாலே பாவத்துக்கு முடிவு உண்டாக்கினார். அவருடைய மரணத்துக்குள்ளாக எங்களையும் இணைத்து அவரோடு மரிக்க பண்ணினதினாலே வேதம் சொல்லுது, அவரோடு நீங்கள் மரித்ததினாலே மரித்தவன் பாவத்திலிருந்து விடுதலாக்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு விதமாய் அப்போஸ்தலன் பவுல் புரிய வைக்கிறார். நியாயப்பிரமாணத்தை குறித்து புரிய வைக்கிறார். எப்படி என்றால், ஒரு மனைவி திருமணம் செய்து புருஷனோடு வாழும் வரைக்கும் திருமணம் என்கிற பிரமாணத்துக்குள்ள அவள் இருக்கிறார். ஆனா என்றைக்கு புருஷன் மரிக்கிறாரோ, கணவன் மரிக்கிறாரோ, அன்றைக்கு அவள் அந்த திருமணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலாக்கப்பட்டிருக்கிறார். இன்னொரு திருமணத்தை செய்வதற்கு அவளுக்கு சுயாதீனம் உண்டு. இப்படியே இந்த காரியத்தை புரிய வைத்து சொல்லுகிறார், நாங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்ததினாலே நியாயப்பிரமாணத்துக்கு எங்கள் மேல் அதிகாரம் இல்லாமல் போகும். இதே போலதான் பாவத்துக்கு மரித்ததினாலே பாவத்துக்கு என் மேலும் உங்கள் மேலும் அதிகாரம் இல்லாமல் போகிறது. மரணத்துக்கு நாங்க மரித்ததினாலே மரணத்துக்கு என் மீதும் உங்கள் மீதும் அதிகாரம் இல்லாமல் போகிறது. மரித்தவன் பாவத்திலிருந்து விடுதலாக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேணும். உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். ரோமர் 6 அதிகாரத்தில் இதை குறித்து தெளிவாய் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். காரணம், நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உண்மையை நாங்கள் அறிந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த சிந்தனை, அந்த நினைவுக்குள்ள, அந்த மனநிலைக்குள்ள வாழ்க்கை திரும்பும் பொழுது மெய்யான விடுதலை நான் நீங்கள் அனுபவிக்கிற பிள்ளைகளை மாறுகிறோம். என கண்மானதோட பிள்ளைகளை, இயேசு முதல் வருகையிலே பூமியிலே பிறந்த பொழுது, பிறந்து எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து பரமேறின பொழுது சகலத்தையும் இயேசு கிறிஸ்து முடிவு கொண்டு வந்தார். அநேக நினைக்கிறார்கள், இனித்தான் இயேசு என்னை விடுதலாக்குவதற்காக, பிசாசின் காரியங்களை அழிப்பதற்காக 2ஆம் தரம் இயேசு இந்த பூமியில வெளிப்பட வேண்டும் என்று. இல்லை, இயேசு முதல் வருகையிலேயே பிறந்த பொழுதே அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில வெளிப்பட்டது. அவருடைய ஆளுகை வெளிப்பட்டது. அதனால சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கு. அவருடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. நித்திய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது. அவருடைய ஆளுகை தொடங்கப்பட்டிருக்கிறது. இயேசு முதல் வருகையிலே வந்து பாவத்துக்கு, மரணத்துக்கு, பிசாசின் வல்லமைகளுக்கு முடிவு உண்டு பண்ணி அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி எங்களுக்கு ஜீவனை கொடுத்து ஆளுகிற பிள்ளைகளா எங்களை மாற்றி இருக்கிறார். இந்த உண்மையை நாங்கள் அறிந்து கொள்ளாத வரைக்கும் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோம், பிசாசுக்கு அடிமையா இருக்கிறோம், மரணத்துக்கு அடிமையா இருக்கிறோம் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறதுனாலேதான் அந்த அடிமைத்தனம் அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேணும். ஆகவேதான் சொல்லுகிறார், நான் வாசிக்கிறேன் கவனிங்கள், மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலாக்கப்பட்டிருக்கிறான். ரோமர் 6 அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. நான் தொடர்ந்து 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவளாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால்
அவருடைய மரணத்து சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்தை கூலியும் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதை அறிந்திருக்கிறோம். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது, அவரோடு நாங்கள் அறையப்பட்டோம். மாம்சத்தையும் அதன் ஆசைச்சிலும் சிலுவையில் அறைந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்து என்றைக்கு சிலுவையில் அறையப்பட்டாரே அவரோடு நாங்களும் அறையப்பட்டோம் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அறையப்பட்டோம் சொல்லுகிறார், அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலாக்கப்பட்டிருக்கிறார். மரித்தவன் இயேசுவோடு நாங்கள் மரித்தோம். மரித்ததினாலே பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலாக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த வசனம் சொல்கிறார், ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்திருப்போம் என்று நம்புகிறோம். அவரோட பிழைத்திருப்போம் என்பதை நம்புகிறோம் சொல்லுகிறார். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதிலே அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. நல்லா கவனிங்க, இயேசுவை மரணம் ஆளுகை செய்ய முடியாது என்று சொல்லி சொன்னார். என்னையும் உங்களையும் மரணமும் பாவம் ஆளுகை செய்ய முடியாது. பாவத்தின் ஆளுகையிலிருந்து ஆதாம் அவளுடைய கீழ்ப்படியாமையினாலே வேதம் சொல்லுகிறது பாவமும் மரணமும் உலகத்துக்குள்ள பிரவேசித்தது என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த பாவமும் மரணமும் எங்களை அடிமைப்படுத்தி கொண்டது. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக முழு மனித குலமும் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தது. நாங்கள் விரும்பினாலும் விடுதலை அடைய முடியாத நிலைமையில எங்களுடைய வாழ்க்கை இருந்தது. நாங்கள் விடுதலாக்கப்பட வேண்டியவர்களா இருந்தோம். எங்களை நாங்களே விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. எங்களுடைய நற்செயல்களினாலேயோ எங்களுடைய நீதிமானாக நாங்க நற்கிரிகளை செய்து இந்த பூமியில நீதிமான் சொல்லி எண்ணிக்கொண்டு வாழ்ந்தாலும் கூட எங்களுடைய எந்த கிரிகளும் ஒழுக்கமுள்ள வாழ்க்கை நற்கிரிகள் எதுக்குமே எங்களை விடுதலாக்க முடியவில்லை. பாவத்திலிருந்து விடுதலாக்குவதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் அதிகாரம் உண்டு. மரணத்திலிருந்து விடுதலாக்குவதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. எங்களை நாங்கள் விடுவித்துக் கொள்ள அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தோம். எங்களை நாங்கள் விடுவித்துக் கொள்ள முடியாது. இப்ப இயேசு இந்த உலகத்திலே பிறந்து பாவத்தின் வல்லமை அழித்து மரணத்தின் வல்லமை அழித்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலாக்கி விட்டார். இன்றைக்கு நானும் நீங்களும் பாவத்தின் பிசாசின் அடிமைத்தனத்துக்குள்ள இல்லை என்பதை முதலாவது நம்புங்க. எங்கள் மேல பிசாசுக்கும் பாவத்துக்கும் அதிகாரம் இல்லை, மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. புரிந்து கொள்ளுங்கள், மரணம் என்பது உலகத்திலே மனிதனுடைய வீழ்ச்சியினால் உள்ள வந்தது. இந்த மரணத்தின் கனிகள், மரணத்தின் வெளிப்பாடுதான் வியாதி. மரணம் ஒரு மனிதனை ஆளுகை செய்கிறதுனாலே அவருடைய வாழ்க்கையில வியாதிகள் வருகிறது, பலவீனங்கள் வருகிறது, அழிவுகள், நாசமோசங்கள், பிரிவினைகள், இது எல்லாத்துக்கும் வேறா இருக்கிறது மரணமும் பாவம். ஒரு காரியத்தை ஒரு இடத்திலே கேட்கிறேன், வியாதி வருகிறதுனால் மரணம் வருகிறதா அல்லது மரணம் வந்ததினால் வியாதி வருகிறதா என்று சொன்னா வேதம் நமக்கு சொல்லுகிறது மரணம் வந்து வியாதியை மனுஷனுடைய வாழ்க்கையில கொடுக்கிறது. மரணம் வியாதியை கொடுத்து அது பரிபூர்ணம் அடையும் பொழுதும் மனிதனுடைய வாழ்க்கை மரணத்தினாலே விழுங்கப்படுகிறது. நான் சொல்லுகிறேன், வைரஸ் வந்ததுனாலே காய்ச்சல் வருகிறதா அல்லது காய்ச்சல் வந்ததுனாலே வைரஸ் வருகிறதா? வைரஸ் வந்ததுனாலேதான் காய்ச்சல் வருகிறது. புரிந்து கொள்ளுங்கள், வைரஸ் வந்திருக்கிறது என்பதனுடைய அறிகுறி தான் காய்ச்சல், உடம்பு கீட்டாங்க. அதே மாதிரி மரணத்தின் கிரிகினுடைய அறிகுறி தான் வியாதி, பலவீனங்கள், அழிவுகள். இந்த மரணத்தின் வல்லமை இயேசு என்றைக்கு முடிவு கொண்டாரோ அன்றைக்கு வியாதிகள், பலவீனங்கள் சகலவற்றிலும் இருந்து நாம் இங்கு விடுதலாக்கப்பட்டிருக்கிறோம். இதுகளுக்கு வேறாயிருந்த மரணத்தையும் பாவத்தையும் இயேசு நிர்மூலமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறார். ஆகவேதான் சொல்லுகிறார், அவர் மரித்தது பாவத்துக்கு ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். 11ஆம் வசனத்தை நன்கு கவனிங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சையிலும்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக சொல்லுகிறார். பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். நாங்கள் பிழைத்திருக்கிறோம், பாவத்துக்கு மரித்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம் என்பதை
நீங்க நாளுக்கு நாள் சிந்தனை செய்யுங்க. அதுவே உங்கள் நினைவா இருக்கட்டும். நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதான அந்த அறிவில, அந்த வெளிச்சத்துல முதலாவது வாங்க. இன்றைக்கு மனிதர்கள் ஒரு பொய்யை நம்புகிறார்கள். பிசாசுகளை ஆளுகை செய்கிறான், பிசாசுகள் அதிகாரம் இருக்கிறது. பாவத்துக்கு அதிகாரம் இல்லை, பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் நாங்கள் விடுதலாக்கப்படவில்லை, நாங்கள் இன்னும் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறோம் என்கிறதான அந்த அறியாமையினாலே தான் என்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கும் விடுதலை அனுபவிக்க முடியவில்லை. புரிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே, இயேசு மரித்த பொழுது, சிலுவையில் அறையப்பட்ட பொழுது, எல்லாவற்றுக்கும் பிசாசின் பாவத்தின் மரணத்தின் எல்லாவற்றுக்கும் முடிவை உண்டு பண்ணி என்னை உங்களையும் அதிலிருந்து விடுதலை ஆக்கி அவரோடு எங்களை மரிக்க பண்ணி அவரோடு நம்மையும் உயிர்த்தெழ பண்ணியிருக்கிற என்பதை வேதம் சொல்கிறது. நாங்கள் அவரோடு அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பிள்ளைகளாய் உன்னதங்களிலே உயிர்ப்பித்து உன்னதங்களிலே என்னை உட்கார வைத்திருக்கிறார். நாங்க எங்க இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவேதான் கொலோசியர் புஸ்தகத்தில் எப்படி சொல்லுகிறார், கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்து காண்பிக்கிறேன். 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நீங்கள் 1வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கவனிங்கள், நான் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்மை என்று சொன்னா, கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்துள்ள மேலானவர்களை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவர்களே நாடுங்கள், ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள மறைந்திருக்கிறது. அவரோடு நாங்கள் மரித்தோம். அவரோடு நீங்கள் கிறிஸ்துவோடு எழுந்து கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிற்கும் அந்த இடத்திலே தான் நாங்கள் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2 சொல்லுகிறார், உன்னதங்களில் அவரோடு நாம் உட்கார வைத்திருக்கிறார். இப்ப அந்த இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அந்த இடத்தில் உள்ள சொல்லுகிறார், நாங்க இங்கிருந்து பார்க்காம நான் உன்னதங்களில இருந்து அந்த கண்ணோட்டத்தின் வழியாக அந்த நிஜத்தை புரிந்தவர்களாக இந்த பூமியில வாழ சொல்லி சொல்லுகிறார். அதாவது எனக்கும் உங்களுக்கும் பிசாசின் என் மேலும் உங்கள் மேலும் பிசாசுக்கு அதிகாரம் இல்லை என்பதையும், நாம் உயர்த்தப்பட்டவர்கள இருக்கிறோம் என்பதையும், நாம் விடுதலாக்கப்பட்டவர்கள இருக்கிறோம் என்கிற அந்த மனநிலையில நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லுகிறார். பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவர்களை நாடுகள் என்று சொல்லும் பொழுது சிலர் இதை தவறாய் புரிந்து கொள்கிறார். பூமிக்குரிய வாழ்க்கையை வெறுத்து ஒரு இந்த பூமியில என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாங்க மேலானவர்களை நாடுகள் சொன்னோம்னா மேல போகணும் விரும்புங்கள் என்று எடுத்துக்கொண்டார்கள். இல்லை இல்லை இல்லை, இது பரலோகம் போகணும் என்பதை இந்த இடத்துல சொல்லவில்லை. நீங்க எங்க இருக்கிறீங்க, உங்களுடைய அதிகாரம் என்ன, நீங்க எப்படிப்பட்ட பிள்ளைகளை மாற்றப்பட்டிருக்கிறீங்க என்கிறதான அந்த மனநிலையிலே இந்த பூமியிலே வாழுங்க. அதைத்தான் சொல்லுகிறார். அந்த சிந்தை உங்களுக்கு உண்டாக்கணும். அதே உங்கள் சிந்தனையா கொண்டுருங்கள். அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நீங்க விடுதலாக்கப்பட்டிருக்கிறோம். பாடுகளின் அக்கியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசுவோடு நானும் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்திருக்கிறேன் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உன்னதங்களில் அவர் உட்கார வைக்கப்பட்ட பொழுது அவரோடு நாங்களும் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே நேரத்தில் 2 மண்டலத்தில் நான் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி என்பதை ஆவியானவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் இதை புரிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இதெல்லாம் ஆவிக்குரிய நிஜங்கள், ஆவிக்குரிய உண்மைகள். ஆனால் நம்மாலே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு, நம்ப முடியாத அளவுக்கு நிஜமான ஒரு காரியமா இருக்கிறது. அதைத்தான் சொல்லுகிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு உங்களுடைய மனதை புதுப்பிக்க வேண்டும் என்று பிதாவிடத்திலே ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். பிரகாசம் உள்ள மனக்கங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். நமக்காக சிலுவையில இயேசு மரித்தது மாத்திரமல்ல, இயேசு சிலுவையில நமக்காக மரித்தார் என்பதை விட நாம சிலுவையில மரித்தார், நாம அடக்கம் பண்ணப்பட்டார், நாம இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவரோடு நானும் நீங்களும் உயிர்த்தெழுந்த பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் சிலுவையில மரித்த பொழுது உலகத்தின் கண்ணோட்டத்திலே மரிக்கிறார், அடிக்கப்படுகிறார், பிக்கப்படுகிறார், ரத்தம் சிந்தப்படுகிறது உண்மை. உலகம் அவரை தூசிக்கிறது, அவமானத்தின் சின்னத்தை போல வெளிப்படுகிறார். ஆனா இயேசுவுக்கு தான் ஒரு உண்மை தெரியும். இந்த உலகத்துல ஏன் பிள்ளைகளை வச்சு, ஏன் சகோதரங்களை வச்சு அவருடைய மனதை கெடுத்து பிசாசனவன் தேவனுக்கு பிதாவுக்கு விரோதமாய் நம்முடைய இருதயத்தை திருப்பி நம்மை கொண்டே நம்மை வைத்தே சிலுவையிலே அவரை ஆணி அடித்து கொலை செய்கிற அளவுக்கு நம்முடைய இருதயத்தை கூடாக்கி வைத்திருந்தது உண்மை.
எல்லாம் ஆண்டவருக்கு நன்கு தெரியும். ஆனால் நம்மை கொண்டு அவரை சிலுவையில அறைய பண்ணி அவரை காயப்படுத்தும் பொழுது அவர் நமக்கு என்ன செய்கிறார்? அவருடைய காயத்தினால் நம்மை சுகமாக்குகிறார். அவரை அடித்து வேதனைப்படுத்தி சிலுவையில் அறைந்த பொழுது அவரை மன்னித்து அரவணைத்து நமக்கு அவருடைய காயத்தினால சுகத்தை கொடுத்து நம்முடைய நிலையை தன்மையில ஏற்றுக்கொண்டு நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பிசாசின் ராஜ்யத்துக்கு ஆவிக்குரிய உலகத்திலே முடிவை உண்டு பண்ணுகிறார். இயேசுவுக்கு தெரியும், நீ என்ன கொண்டு போய் சிலுவையில என்றைக்கு அறைகிறியோ அன்றைக்கு உன்னுடைய முடிவு அன்றைக்குத்தான் என்பது தேவன் அறிந்த உண்மை. அதை பின்பு அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்துகிறார். அதனால பால் சொல்லுகிறார், அவர் சிலுவையிலே மரித்த பொழுது சகல துரைத்தனங்களை அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெட்டி சிறந்தார். மரணத்தை அழித்தார், பாவத்தை அழித்தார், மரணத்தின் வல்லமையிலிருந்து நம்மை விடுதலாக்கினார், பிசாசின் வல்லமையிலிருந்து நம்மை விடுதலாக்கினார். தேவனுடைய ஆகவே சொல்லுகிறார், அன்பின் குமாரி ராஜ்யத்துக்கு நம்ம உட்படுத்தியிருக்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலாக்கி அன்பின் குமாரி ராஜ்யத்துக்கு உட்படுத்தியிருக்கிறார் பிதாவானவர். இப்ப நாங்க குமாரி ராஜ்யத்துக்குள்ள வாழ்ந்துருக்கிறோம். இதனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆவிக்குரிய உலகத்திலே நிறைய நம்முடைய விடுதலைகளை நமக்குரிய எல்லாவற்றையும் செய்து முடித்து உன்னதங்களிலே அவர் உயர்த்தப்பட்ட பொழுது நம்மையும் அவரோடு உயர்த்தி உட்கார வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை நான் நீங்களும் இருக்கிறோம். இயேசு சிலுவையிலே பட்ட பாடுகள் நம்முடைய பாடுகள். நாம் தான் அவரை அடித்தோம், நாம் தான் அவரை வேதனைப்படுத்தினோம். வேதம் சொல்லுது, மனதிலே சத்துருக்களாய் இருந்த நம்மை அவரோட ஒப்புரவாக்கினாராம். இயேசுவின் மரணத்தினால என்ன நடந்தது? அவர் மரித்த பொழுது நாம் பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது அவரோடு மறுபடியும் நம்ம உயிர்ப்பித்து நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பேதுரு 1 பேதுரு 1 அதிகாரத்தில் இதை குறித்து சொல்லுகிறார். அவரோடு நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார். இயேசு மரித்த பொழுது அப்பாவோடு நம்மை ஒப்புரவாக்கினார். அவர் உயிர்த்த பொழுது அவருக்குள்ள மறுபடியும் எங்களை சிருஷித்து உயிர்ப்பித்து அவருக்குள்ளே மறுபடியும் நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். இன்றைக்கு நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷிகளாக இருக்கிறோம். மாம்சத்திலே மரித்ததுண்மை, ஆனால் ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டு ஆவிக்கிற உலகத்திலே பிரசங்கம் செய்கிறார், சுவிசேஷம் சொல்லுகிறார். நோவாவின் காலத்திலே மரித்து போனவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வருகிறார். எல்லாவற்றையும் தம்பசப்படுத்தி எல்லாரையும் தம்மோடு உயர்த்தி உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். பெரிதான ஒரு விடுதலை நம்ம கொண்டு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு நான் நீங்கள் விடுதலாக்கப்பட்டவர். நமக்கு சமாதானத்தோடு ஆக்கினி அவர் மேல வந்தது. அவர் சிலுவையிலே நம்முடைய இடத்தை மாத்திரமல்ல நாம மரித்தார். இதை புரிந்து கொள்ளவும் 2வது காரியத்தை நான் பேசுகிறேன். அவர் சொல்லுகிறார், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிந்து கொள்ளுங்கள் என்பதா. இயேசுவை எபேசியர் 1 அதிகாரத்திலே இதை குறித்து மிகவும் தெளிவாக எழுதுகிறார். எபேசியர் புத்தகத்தில் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று, பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமை ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள வணக்கங்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போஸ்தலன் பவுல் என்னக்கும் உங்களுக்கும் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். எப்படின்னு சொன்னால், முதலாவது தாம் நம்மை அழைத்ததுனாலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை என்னன்னு அறிஞ்சு கொள்ளணும். 2வது, பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற அவருக்கு உண்டாக்குற சுதந்திரத்துடைய மகிமை ஐஸ்வர்யம் என்னதுன்னு அறியணும். 3வது சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து மரித்தோரின் எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை, இயேசுவை உயிரெழுப்பின அந்த வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். நல்ல கவனிங்க. ஆகவேதான் பிலிப்பியர்களின் நிருபத்திலே நான் 3 அதிகாரம் 10வது வசனத்திலே நான் இப்படி வாசித்து காண்பித்தேன். உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிகிறதற்கு, உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிந்து கொள்ள சொல்லுகிறார். திரும்ப திரும்ப கவனிங்க. இயேசுவை உயிரோடு எழுப்பின ஒரு வல்லமை இருக்கிறதா? அந்த
வேதத்தின்படி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது பிறப்பிலே பயன்படுத்தப்பட்ட வல்லமையை பார்க்கிறேன். முழு வல்லமையும் பயன்படுத்தப்பட்டு முழு வல்லமையும் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு என்று சொல்லிச்சுன்னா அது மிக முக்கியமான சம்பவம். அது இயேசுவை உயிரிழப்பின் ஒரு தருணம். 3 இடங்களிலே தன்னுடைய மகத்துவம் வெளிப்படுகிறது. சிறுசிப்பிலே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலையிலே, 3வது இயேசுவை உயிரோடெழுப்பின சம்பவத்திலே. அதான் சொல்லுகிறார், இயேசுவை உயிரோடெழுப்பின அந்த வல்லமையை நான் நீங்கள் அறிந்து கொள்ளவும். இதை குறித்து ஒரு சிறிய காரியத்தை சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின வல்லமை. இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த பொழுது அநேகரை உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கும் உலகத்திலே நிறைய பரிசுத்தவான்கள் மரித்தோர் எழுப்புகிறார்கள், நம்முடைய பிள்ளைகள் எழுப்புகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பினார். ஆனா லாசரு மறுபடியும் மரித்தார். இயேசு யாரெல்லாம் உயிரோடு எழுப்பினாரோ எல்லாரும் மரித்து போனார்கள். எல்லாரும் இன்றைக்கும் இல்லை. உயிரோடு எழுப்பப்படுகிறவர்கள் திரும்ப மரித்தார்கள். ஆனால் இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டார். ஆனால் இனி அவரால் மரிக்கவே முடியாது. மரணம் அவரை ஆளுகை செய்ய முடியாது. கவனிங்க, எல்லாரையும் உயிரோடு எழுப்பின ஒரு வல்லமை இருக்கிறது. ஆனா பரிசுத்த வேதாகமம் குறிப்பிட்டு சொல்லுகிற ஒரு வல்லமை இயேசுவை உயிரோடு எழுப்பின வல்லமை. காரணம், இந்த வல்லமையினாலே நாங்கள் ஆளுகை செய்யப்பட வேணும். இந்த வல்லமையை நாங்கள் அனுபவ ரீதியை அனுபவித்து வாழ வேணும். இந்த வல்லமை அறிந்து கொள்ள வேணும். இந்த வல்லமைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேணுமா? காரணம், இந்த வல்லமையினால் எழுப்பப்பட்ட இயேசு இனி மறுபடியும் மறிக்கவே முடியாது. இந்த இயேசுவை உடைப்பின இந்த வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு உடைப்பின லாசருவே மரித்தார் உண்மை. ஆனா இந்த வல்லமையினால் எழுப்பப்பட்ட இயேசு இனி மறிக்க முடியாது. ஆகவே இந்த வல்லமை குறித்து வேதம் நமக்கு புரிம்பாக திரும்ப திரும்ப சொல்லுகிறார். இயேசுவை உயிரோடு எழுப்பின வல்லமை எங்களுக்குள்ளே கிரியை செய்ய நாங்கள் இடம் கொடுக்க வேணுமா? சாதாரணமாய் உயிரோடு எழுப்பின லாசரு மறுபடி மரித்தார். ஆனா இந்த வல்லமையினால உயிர்ப்பிக்கப்படும் பொழுது, இந்த வல்லமை ஆளுகை செய்யப்படும் பொழுது, மரணமே இந்த வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாத அளவுக்கு இந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்ய. இயேசுவை உயிரோடு எழுப்பின வல்லமை. லாசரு இயேசு எழுப்பினார் உண்மை, அவன் திரும்ப மரித்துட்டான். ஆனா பரிசுத்தவனை கொண்டு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். அந்த வல்லமை, இந்த வல்லமை அறியவனும் என்று விரும்புகிறார். இந்த வல்லமையினால் உயிர்ப்பிக்கப்பட்ட இயேசு இனி மறிக்கவே முடியாது. இந்த வல்லமை நாங்கள் அனுபவ ரீதியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று, பிரகாசமுள்ள மணக்கங்கள் உண்டாக வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் நமக்காக ஜெபிக்கிறார். ஆகவேதான் பிலிப்பியரும் சொல்லுகிறார், இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நாடுங்கள், இதை அறிந்து கொள்ளுங்கள், உயிர்த்தெழுந்த வல்லமையில நடவுங்கள் என்று சொல்லுகிறார். உயிர்த்தெழுந்த வல்லமையை என்ற ஆளுகை செய்ய இடம் கொடுக்க வேண்டும். அந்த வல்லமைக்கு சரங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவேதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், உங்களை வாசமா இருக்கிற ஆவியானவராலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார் என்பதாக. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். மிக முக்கியமான ஒரு வசனம். ஒவ்வொரு நாளும் நான் விசுவாசிக்க வேண்டிய வார்த்தை. வயது கூட 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 நம்முடைய சரீரங்கள் மரித்து போகிறது, அவயவங்கள் பலவீனப்படுகிறது, நம்முடைய கண் பார்வை குறைந்து போகும், வியாதிகள் வரும், முதுமையை நோக்கி நம்முடைய வாழ்க்கை கடந்து போகிறது என்று நம்புவதை விட்டுவிடுங்கள். வேதம் சொல்லுகிறது, இப்ப என்னுடைய சரீரம் மரித்து போகவில்லையா? வசனம் சொல்லுது, வாசிக்கிறேன், கவனிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தொழிந்து எழுப்பிய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்து எழுப்பினவர் உங்களை வாசமாக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்பதான். இப்ப பரிசுத்த ஆவியினர் எங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறபடினாலே எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று பேர் சொல்கிறது. ஆகவே தேவனுடைய ஆவி உங்களை வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்ட லெவல் ஆவிக்குட்பட்ட இருக்கிறீர்கள், கிறிஸ்துவின் ஆவிக்குட்பட்ட இருக்கிறீர்கள். இந்த வார்த்தையில முழுவதும் மேலிருந்து கீழே வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா நமக்குள்ளே ஆவியினர் வாசமா இருக்கிறதையும், இந்த பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதையும்,
ஆவியின் சிந்தையுடனே நாங்கள் இருக்க வேண்டும் என்பதையும், இந்த ஆவியானவர் கூடாக நம்முடைய வாழ்க்கை உயிர்ப்பிப்பார் என்பதையும் இந்த இடத்துல சொல்லுகிறார். ஆகவே நமக்குள்ளே வாசமா இருக்கிற ஆவியானவராலே நம்முடைய சரங்களை உயிர்ப்பிப்பதற்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நாங்கள் ஆளப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக, மரணத்தின் ஆளுகையிலிருந்து விடுதலாக்கப்பட்ட பிள்ளைகளாக. சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்து நரகத்தையும் பரலோகத்தையும் குறித்து இந்த இடத்துல சொல்ல வரவில்லை. எந்த இடத்திலும் இயேசு நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் என்று சொல்லவே இல்லை. மனம் திரும்புங்கள், பரலோக ராட்சியம் சமீபமா இருக்குன்னு பேசினார். பரலோக ராட்சியம், தேவனுடைய ராட்சியம் என்பது எல்லாம் ஒன்று. நித்திய ராட்சியம், நித்திய ஜீவன், நித்திய ராட்சியம் என்பது எல்லாம் ஒன்று. அந்த 3 அதிகாரங்களும் ஒவ்வொரு விதமா சொல்லிக் கொண்டு வருகிறார். மத்தேயு பரலோக ராட்சியம் என்று சொல்லப்படுகிறது, ஜோவான்ல பார்க்கிறோம், லூக்கால பார்க்கிறோம் தேவனுடைய ராட்சியம் என்று சொல்லப்படுகிறது. ஏனதை சொல்லுகிறார் தெரியுமா? பரலோக ராட்சியம் தேவனுடைய ஆளுகை, பரலோக ராட்சியம் சமீபித்திருக்கிறது, பரலோக ராட்சியம் வரவணும் என்று. இதெல்லாம் எந்த வார்த்தையை குறிக்கும் சொன்னார்? ஒரு ஆளுகையை குறிக்கிறது. அவர் சொல்லுகிறார் தேவனுடைய ராட்சியம், தேவனுடைய ராட்சியம் என்று இங்கே சொல்லப்பட்டதெல்லாம் மத்தேயுவிலே பரலோக ராட்சியம் என்று சொல்லப்படுகிறது, தேவனுடைய ராட்சியம் என்று சொல்லப்படுகிறது. சொல்லுகிறார் தேவனுடைய ராட்சியம், பரலோக ராட்சியம் உங்களுக்குள்ளே இருக்கிறது, அது உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. சுவிசேஷத்தினால இயேசு என்னத்தை வெளிப்படுத்தினார்? 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள், காண்பிக்கிறேன், வாசித்து காண்பிக்கிறேன். அவர் சுவிசேஷத்தினாலே எனக்கு உங்களுக்கு என்னத்தை வெளிப்படுத்தினார்? 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக்கி இருக்கிறார். சுவிசேஷம் என்பது நமக்கு மோட்சத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒன்று அல்ல. நல்லா கவனிங்க, நானும் நீங்களும் தேவனுடைய ராஜ்யம் இங்க வர வேணும்னு செபிங்கன்னு சொன்னாரு தவிர நாங்க ராஜ்யத்துக்குள்ளே போக வேணும்னு செபிக்க சொல்லவில்லை. ஆனால் நான் பரலோகம் இல்லை என்று பேசவில்லை, நரகம் இல்லை என்று அதை குறித்து நான் பேச வரவில்லை. என்னே உங்களை குறித்த தேவனுடைய திட்டம் என்பது நாங்கள் மறுபடியும் ஜீவனாலே ஆளுகை செய்யப்பட்டு நாங்கள் அழியாமையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கையில மரணத்தின் வல்லமையிலிருந்து விடுதலாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நீங்க இந்த பூமியில வாழ்ந்து திருப்தியாக வாழ்ந்து போதுமானவர் என்று சொல்லி இளைப்பாறுதலுக்குள்ளே போற காலத்தை நீங்களும் நானும் தெரிந்தெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மரணம் வருவதனால, வியாதி வருவதனால, ஆக்சிடென்ட் வருவதனால, குறைந்த வயதிலே மரித்து போகிற இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து இளைப்பாறுதலுக்குள்ளே போறதை தேவன் விரும்பவில்லை. மரணத்தின் ஆளுகையினாலும் பாவத்தின் வல்லமையினாலும் நாங்கள் மரித்து போறதை விரும்பவில்லை. அதை நாம இளைப்பாறுகிறதை குறித்து வேதம் சொல்கிறது அது மரணம் அல்ல, கர்த்தருக்குள் நித்திரை அடைகிறோம் என்பதாக நாங்கள் விரும்பினார், போதும் என்று இருதயத்திலே தோணினார். யாக்கோபு சொல்லுகிறார், இனி நான் ஆண்டவரிடத்திலே போறதை தெரிந்தெடுக்கிறேன், இளைப்பாறுதலை பிரவேசிக்க தயார். யோசேப்பை கண்ட பிறகு இருதயம் சமாதானத்துக்குள்ளே வந்து போதும் என்று நாங்க தீர்மானித்து ராட்சியத்துக்குள்ளே பிரவேசிக்கணும் என்று விரும்புகிறோம். ஆனா அதுதான் நித்தியமான வாழ்க்கை அல்ல. மறுபடியும் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவரோடு நாங்க வந்து எல்லாமே சரி செய்யப்படுகிறது. இவளை குறித்து ஆழமை பார்க்கலாம். ஒரு உயிர்த்தெழுதலினால் நாங்கள் விடுதலாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் நமக்கு அவருடைய சுவிசேஷம் என்பது ஜீவனும் அழியாமை சாவாமை என்பதை வேத நமக்கு சொல்லுகிறது. அதைத்தான் வெளிப்படுத்தியிருக்கிற என்பதை வேத நமக்கு சொல்லுகிறது. என கண்மான பிள்ளைகளே, இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் அறியவன், அந்த வல்லமையில நடக்க வேணும், அந்த வல்லமை ஆளுகை செய்யணும், அந்த வல்லமைக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேணும். ஆவியானவரை கொண்டு எங்களுடைய சரங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேணும் என்று நாளுக்கு நாள் ஒப்பு கொடுத்து செபித்து இடம் கொடுக்க வேணும். என் சரத்தை உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை நன்றி என்று பேசுவேன். வாழ்க்கையில மரணம் தடை செய்யப்பட்டது, பாவத்தின் வல்லமை அழிந்து போனது, நாங்கள் இடம் கொடுக்காமல் கேன்சல் பண்ணி மரணத்தின் கிரிகளை ரத்து செய்து வியாதிகளை தடை செய்து ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேணும். அவருடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சரித்திரத்திலே மிக முக்கியமான ஒன்று. உலகத்திலே மனுக்குலத்தின் வாழ்க்கைக்குள்ளே பரலோகத்தினாலே மிக முக்கியமான ஒரு மனுக்குலத்துக்கு ஏற்படுத்தப்பட்டதான மிக ஆசீர்வாதமான ஒரு சந்தர்ப்பம். எல்லாருக்கும் விடுதலை, எல்லாருக்கும் ரட்சிப்பு, எல்லாரும் விடுதலாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு மரித்த பொழுது உலகத்தின் பார்வையில் அவமானப்படுத்தப்பட்டது உண்மை. இயேசு கைவிடப்பட்டவரை போல கைவிடப்பட்டவரா சிலுவையில தொங்கினது உண்மை. அது பிதாவினால் கைவிடப்பட்டது அல்ல, புரிந்து கொள்ளுங்கள்.
அவரால் கைவிடப்பட்டு அவரால் வேதனைப்படுத்தப்பட்டான்னு வேதனை நமக்கு சொல்லுது. சங்கீத புஸ்தகம் அதை சொல்லுகிறார். சங்கீத புஸ்தகத்தில் தாவீதை குறித்து தெளிவாய் பேசுகிறார். இன்னைக்கு அநேகர் ஒரு காரியத்தை தவறாய் பேசுகிறாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது நமக்காக காயப்பட்டார், உண்மை. நமக்காக வேதனைப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது, பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டது, அடிக்கப்பட்டது, உண்மை. ஆனா இதெல்லாம் நாங்க எப்படி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே நானும் நீங்களும் தண்டிக்கப்பட வேணுமா? ஒரு மனிதன் பாவம் செய்தால் தண்டிக்கப்படுவதல்ல, மன்னிக்கப்படுகிறார். ஆனால் பாவம், ஒரு மனிதன் பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே போகும் பொழுது அதனுடைய விளைவு மரணமாக இருக்கும் என்பதை பிதா சொல்லுகிறார். நீ இதை சாப்பிட்டு என்றால் சாகவே சாவாய், நீ செத்துருவாய். ஒரு தீமை இருக்குது, இதை செய்தா நீ செத்துருவாய் என்று சொல்றதுனால பிதா அவைகளை சாக்காட்டினார் என்பது அர்த்தம் அல்ல. ஒரு விஷத்தை, ஒரு பானம் இருக்குது, அதை நீங்கள் குடிக்கிறதுனால நீங்க மறைத்தருவீங்கன்னு நான் சொல்றதுனால நீங்க அதை எடுத்து குடிக்கிறீங்க, அதனால நான் உங்களை சாகடித்தேன் அர்த்தம் அல்ல. அதன் விளைவு. இப்படி நீங்க இதை தெரிந்திருப்பீங்களா இருந்தால் மரணம் உங்களை ஆளுகை செய்யும். மரணத்தின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யும். பாவம் ஒரு நாள் தண்டிக்கப்படுவதில்லை, தண்டிக்கப்பட்டால் மன்னிக்கப்படுவதில்லை. இதை குறித்து ஆழமாய் இன்னொரு செய்தியில நான் உங்களோடு பேசுகிறேன். ஆனால் சொல்லுகிறார், அவர் அசட்டை பண்ணப்பட்டவர், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர், துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டு நாம் தான் நம்முடைய முகத்தை மறைத்துக் கொண்டேமே தவிர ஒரு நாளும் அவர் தன்னுடைய முகத்தை நமக்கு மறைத்ததில்லை சொல்கிறார். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவர் எண்ணாம போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்ட சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். தேவன் அவரை அடித்தார், தேவன் தண்டித்தார். அது எப்படி சத்தியமாய் திருப்பி கொண்டான்னு சொல்லி தவறாய் போய் கொண்டார்கள். ஏன் பாவத்துக்காக இயேசுவை பிதா தண்டித்தார் என்பதாக இல்லை. இயேசுவை பிதா தண்டித்தார் என்பதல்ல, அவர் நொறுக்கப்படுவ சித்தம் கொண்டார். அதாவது இயேசு அடிக்கப்படுவதற்காக பிதா சித்தம் கொண்டார். யாராலே? நாம் அவரை அடித்து துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தினாலும் அதுக்கு சித்தம் கொண்டது உண்மை. ஆனால் அதனால பிதா அவரை அடித்தார் என்பதில்லை. எனக்கு தர வேண்டிய அடி அங்க கொடுத்து போடு. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களோட தவறுக்கு இன்னொரு ஆளா தண்டித்து போட்டு உங்களை மன்னித்தேன்னு சொல்லி சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியும்? இல்ல. அல்ல, நீங்கப்பட்ட கடனை இன்னொருவர் அடைக்கிறார். அந்த கடனை தந்தவர் இன்னொருவரால் அந்த கடன் அடைக்கப்பட்டதுக்கு பிறகு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இப்ப நான் உன்னை மன்னித்து வரேன்னு சொல்லி சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? தண்டனை என்றா மன்னிப்பு இல்லை, மன்னிப்பு இருந்தால் தண்டனை இல்லை. அங்கே சிலுவையில் நடந்தது, பிதா இயேசுவை தண்டிக்கவில்லை. பிதா நமக்கு வர வேண்டிய தண்டனை இயேசுவை கொடுக்கவில்லை. நம்முடைய பாவத்தின், நம்முடைய தவறான ஆதாமின் தவறான தெரிவினால் வந்த விளைவை அவர் தன்மேலே ஏற்றுக்கொள்கிறார். இயேசுவை அடித்தது நாம், இயேசுவை சிலுவையில் அறைந்தது மனக்குள்ள, இயேசுவை காயப்படுத்தினது நாம். அவர் தன்னுடைய காயத்தை வைத்து நம்மை சுகமாக்கினார். நாம் அவரை அவமானப்படுத்தினால நம்மை அவர் தம்முடைய நீதினாலே மூடி மறைத்து நம்மை உயர்த்தி நமக்கு விடுதலை கொடுத்து கடைசி வரைக்கும் தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறாரே தவிர சிலுவையிலே இயேசுவின் மீது தேவனுடைய கோபம் வெளிப்படவில்லை. இயேசுவின் மீது மனுக்குலத்தின் வெறுப்பு, நாம் அவரை எவ்வளவு தூரம் சத்துருவாய் நினைத்தோம் என்றதான அந்த வெறுப்பைத்தான் அவருக்கு காண்பித்தோம். அதுதான் நாங்க கொடுத்த, அவருடைய வாழ்க்கையில கொடுத்த ஒரு மிகப்பெரிய வேதனையான ஒரு காரியம். அவரை வேதனைப்படுத்தி நம்முடைய இருதயத்தின் வெறுப்புத்தான் சிலுவையிலே நாங்க இயேசுவுக்கு காண்பித்தது. ஆனா சிலுவையிலே தேவன் நமக்கு காண்பித்தது, தேவன் எவ்வளவாய் நம்மில் அன்பு கூறுகிறார் என்பதை வெளிப்படுத்தினார். சிலுவையிலே இயேசுவை அறைய பண்ணி நமக்கு வர வேண்டிய எங்கள் மேல் எவ்வளவு கோபமா இருக்கிறார் என்பதை இயேசுவுக்கு ஆண்டவர் கொடுத்து வெளிப்படுத்தவில்லை. வேதம் சொல்லுது, சிலுவையிலே தன்னுடைய மகனை ஒப்பு கொடுத்து இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய அன்பு தான் சிலுவையிலே வெளிப்பட்டது.
பிதா குமாரன் பரிசுத்தாவி இதனுடைய அன்புதான் சிலுவையில வெளிப்பட்டது. அவர் இவ்வளவாய் நம்ம நேசிக்கிறார் என்கிற அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய கோவாக்கினை வெளிப்படவில்லை. அதான் வசனத்திலே வாசித்தேன், மனதிலே சத்துருக்களாய் இருந்த நம்மை, அதாவது அவருடைய மனதிலே நாங்க சத்துருவா இருக்குல்ல, நம்முடைய மனதிலே அவரை சத்துருவாய் பார்த்தோம். எல்லாத்துக்கும் உலகத்திலே தீமை நடக்கிறது உண்மை, பாவத்தினாலே மரணத்தினாலே வியாதிகள் பலவீனங்கள் வருகிறது உண்மை. ஆனா இதுக்கு காரணம் பிசாசு, மரணம், பாவம் என்று புரிந்து கொள்ளாம இது எல்லாமே அவரால் நடக்கிறது. அவருக்கு விரோதமாய் அவர் சொன்ன வார்த்தைக்கு மீறி மனக்குலம் ஒன்றை செய்ததினால அவருடைய கோபத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய தண்டனைகள் தான் என்பதை நாங்கள் தவறாய் புரிந்து கொண்டதனாலே அதனால நம்முடைய இருதயம் வெறுப்படைந்து தேவனை சத்துருவாய் பார்க்க ஆரம்பித்தோமா. ஆண்டு சொல்லுகிறார் ஏசாயாவிலே, அவருடைய கரங்கள் ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை குறுகி போக இல்லையா, கேட்க கூடாதபடி செவி மந்தமாகவே இல்லை. ஆனா உங்கள் அக்கிரமங்கள், உங்கள் பாவங்களே உங்கள் முகத்தை, என்னுடைய முகத்தை உங்களுக்கு மறைக்குது. அதாவது எங்களால அவரை பார்க்க முடியாம இருக்குதே தவிர ஆனா அவரால எங்களை பார்க்க முடியலன்னு சொல்லவே இல்லை. வேதம் சொல்றது சகலமும் அவருடைய பார்வைக்கு வெளியரங்கமா இருக்கிறது. அவர் நம்மை பார்க்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் கடைசி வரைக்கும் தன்னை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றே ஆதியாமத்தில் இருந்து பாருங்க, மனுக்குலத்துக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்காகவே ஒவ்வொரு செயல்பாடுகளையும் செய்து கொண்டு வருகிறார். அவருக்கு நாங்க மறைவா இல்லை. பாவம் தேவனை என்னிடத்திலிருந்து பிரித்து கொண்டு போகவில்லை, என்னைத்தான் தேவனிடத்திலிருந்து பிரித்தது. ஆனா அவர் கடைசி வரைக்கும் என்னை தேடி வந்து இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து என்னை விடுதலாக்கி குமாரன கூடாக மறுபடியும் என்னை தம்மோடு ஒப்புரவாக்கி கொண்டார். எப்படி ஒப்புரவாக்கினார்? உலகத்தின் பாவத்தை எண்ணாமல், பாவத்தின் காரியத்தை எண்ணாமல் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதல் சுவிசேஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இவைகள் எல்லாம் நாங்கள் ஆழமாய் வருகிற நாட்களில் தியானித்துக் கொள்ள முடியும். என கர்மானதோடைய பிள்ளைகளே, என்ன இது சொல்கிறேன்? இயேசு சிலுவையிலே மரித்தது, பாடுபட்டது நம்முடைய பாடுகள். நாம இயேசு மரித்தார். நம்முடைய தெரிவின் விளைவை அவர் தன்மையில் ஏற்றுக்கொள்கிறார். இதில் நான் சொல்லுவோம், என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்? இதை குறித்து வருகிற நாட்களை பார்க்கலாம். இன்றைக்கு நான் உங்களோடு பேசுகிற காரியம் பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து நன்கு அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய பாடுகளோடு நீங்களும் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அவருடைய மரணத்தோடு நீங்கள் இணைக்கப்பட்டுள்ளா இருக்கிறோம். அவரோடு பாடுபட்டோம், அவரோடு அறையப்பட்டோம், அவரோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டோம், அவரோடு உயிர்த்தெழுந்திருக்கிறோம் என்பதை விசுவாசிக்கிறோம். இதனால் என்ன நன்மை? மரித்ததினாலே, அவரோடு பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதினால் பாவத்துக்கு, மரணத்திலிருந்து விடுதலாக்கப்பட்டுள்ள இருக்கிறோம். இதை நாளுக்கு நாள் பாடுகளின் அக்கியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். இதனுடைய ஆழம் என்ன என்பதை அறிந்து, உயிர்த்தெழுந்த வல்லமை அறிந்து என்னோட வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நாம் ஜெயமுள்ள பிள்ளைகளை வாழ ஆரம்பிக்கிறோம். இயேசு உலகத்திலே அவமானப்படுத்தப்பட்டு, வேதனைப்படுத்தப்பட்டு, துக்கம் நிறைந்தவரை மறிக்கிறார். உண்மை இல்லைன்னு சொல்லுவோம். உலகத்தின் பார்வையிலே அவர் இந்த உலகத்திலே நடந்த சம்பவம் வேற, ஆவிக்கிற உலகத்திலே நடந்தது வேற. இந்த சத்தியத்திலே ஆவிக்கிற உலகத்திலே எனக்கும் உங்களுக்கும் என்ன நடந்திருக்கிறது என்பதை நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஆவிக்கிற உலகத்திலே என்ன நடந்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்து கொண்டோம். இந்த உலகத்திலே நடந்தது வேற, ஆவிக்கிற உலகத்திலே பாவம் அழிந்தது, மரணம் அழிந்தது, பிசாசின் வல்லமைகள் உறிந்து கொள்ளப்பட்டது, நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டோம். எல்லாத்தையும் சரி செய்து நம்மை உயிரோடு எழுப்பி அவரோடு உன்னதங்களில் உட்கார வைத்து சகல அதிகாரத்தை நமக்கு கொடுத்து ஒரே நேரத்தில் 2 மண்டலத்திலும் வாழுகிற பிள்ளைகளாய் என்னை உங்களையும் ஆளுக செய்கிற பிள்ளைகளை மாற்றினார். ஆகவேதான் ரோமர் சொல்லுகிறார், அவருடைய கிருபையின் பரிபூரணத்தை, ரோமர்லே பவுல் சொல்லுகிறார், கிருபையின் பரிபூரணத்தை, நீதியாகி ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வார்கள் என்பது அதிக நிச்சயம். ஜீவனை அடைந்து ஆளுகை செய்கிற பிள்ளைகளை மாற வேண்டும். இன்றைக்கும் அடிமத்தனத்துல இல்லை, ஆனா ஆளுகை செய்கிறவர்களா என்றை வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். சபை ஆளுகிற இடத்திலே வரணும், பாவத்தை மரணத்தை ஜெயிக்கிற இடத்திலே வரணும், வியாதிகளை ஜெயிக்கிற இடத்திலே வரணும்,
இதுதான் அவருடைய விருப்பம். இப்படி ஜீவனாலே மரணமானது விழுங்கப்படும் போது சுவிசேஷத்தினாலே 2 காரியத்தை வெளியரங்கமாக்கி இருக்கிறார். ஜீவனையும் சாவாமை அழியாமை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதில் ஜீவனிலும் அழியாமையிலும் சபை நடக்க ஆரம்பிக்கும். கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்திலே வெளிப்படும். இந்த கண்மானதவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நடந்தது வேற, இயேசு ஆவிக்கிற உலகத்திலே இயேசுவால நடந்தது வேற. உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்கு என்ன நடந்ததோ அவைகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் எனக்கு உங்களுக்கு நடந்து முடிந்து விட்டது. அதான் சத்தியம். கிறிஸ்துவுக்குள்ள என்ன நடந்திருக்கிறது அவைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நமக்கு நடந்திருக்கிறது என்பதை நான் மரித்து நான் விடுதலாக்கப்பட்ட விசுவாசம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜெபத்தை செய்யுங்கள். அந்த ஒரு எபேசியர்ல அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறதை போல உங்களை அறிந்து கொள்ளும்படி ஞானத்தின் தெளிவு உண்டு என்ற ஆவியை நிரப்பும். நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை அறியணும். பரிசுத்தவான்கள் இடத்தில் உங்களுக்குள்ள இருக்கிற சுதந்திரத்தினுடைய ஐஸ்வர்யத்தை அறியணும். மூன்றாவது, இயேசுவை உயிரோடு எழுப்பின அந்த வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை நான் அறியும்படி எனக்கு பிரகாசமுள்ள மனக்குகளை கொடுங்க. இன்றைக்கு நமக்கு என்ன தேவை தெரியுமா? நமக்காக என்னெல்லாம் செய்து முடித்திருக்கிறார் என்கிற அந்த அறிவுக்குள்ள ரோமர் 12 அதிகாரத்தில் சொல்லுகிறார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இதை குறித்து விரிவாய் நான் உங்களோடு பேசுவேன். மனம் புதுப்பித்து மறுரூபம் அடைந்து இந்த நிஜங்களுக்குள்ள இந்த வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கும் வெற்றியுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் இந்த பூமியில வாழ ஆரம்பிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மகிமான காரியங்களை செய்வார். நீங்கள் விடுதலாக்கப்பட்டவர்கள். நீ பாவத்துக்கு அடிமையா இல்லை, வியாதி உங்களை ஆள முடியாது, பிசாசு உங்களை ஆள முடியாது. ஆகிய சொன்ன எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். வியாதியை சுகமாக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், என்னை குறித்து அறிவியுங்கள், என்னுடைய அதிகாரத்திலே புறப்பட்டு போங்கள்னு சொன்னார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது, என் அதிகாரத்திலே புறப்பட்டு போங்க. இந்த அதிகாரத்துல வாழுங்க. உங்களை குறித்து, உங்களுடைய சூழ்நிலை குறித்து நீங்க புரிந்தெழுங்க. நீங்கள் அடிமையானவர்கள் அல்ல என்பதை முதலாவது நம்புங்கள். பாவத்துக்கு நீங்க அடிமையல்ல, விடுதலாக்கப்பட்டீர்கள். பாவம் உங்களை ஆளவே முடியாது. ஆகவே சொல்லுகிறார், நியாய பிரமாணத்துக்கு உட்பற்றாமல் கிருபைக்கு உட்பட்டிருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. கிருபை என்பது தேவனுக்குள்ளே வாழ்வது, அவரை முழுவதும் சார்ந்து கொள்ளுகிறது. அந்த வாழ்க்கையில் ஒப்புக் கொடுங்க. இனி பாவம் எங்களை ஆள முடியாது. நாங்க இடம் கொடுத்தால் ஒழிய அவைகளால் எங்களை அடிமைப்படுத்த முடியாது. இடம் கொடுக்காதிருங்க. அதான் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாமல் இடம் கொடாது. விடுதலாக்கப்பட்டு என்பதை விசுவாசிங்க. நான் விடுதலாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை என்பதை விசுவாசிங்க. நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக என்பதை விசுவாசிங்க. அவருடைய மரணத்தினாலே நான் தேவனோட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன். நித்தியமான ரட்சிப்புக்குள்ள நான் கடந்து வந்திருக்கிறேன். அவரோடு உயிர்ப்பிக்கப்பட்டு, அவரோடு ஜனிப்பிக்கப்பட்டு நான் புது சிருஷ்டி. பழையவைகள் ஒளிந்து போன முந்தின ஆதாமவாளுக்கும் எனக்கும் எந்த தொடரும் இல்லை. நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். அவருடைய மரணத்தினாலே, அவருடைய பாடுகள், அவருடைய மரணத்தினாலே மரணத்தை அளித்தார், மாம்சத்தினாலே பாவத்தை அளித்தார், அவருடைய சரத்தினாலே நம்முடைய நோய்கள் துக்கங்களை சுமந்தார், அவருடைய தலைமை கொண்டு நம்மை சுகமாக்கினார், நமக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்து ஜீவனை கொடுத்தார். மரணத்தினாலே மரணத்தை அளித்தார், மரணத்திலிருந்து நம்மை விடுதலாக்கினார். அவருடைய சரத்துக்கு நம்மை பங்குள்ளவராய் ஆக்கி இருக்கிறார். இவ்வளவும் அவருடைய பாடுகளை நமக்கு விடுதலை ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகிய சொல்லுகிறார், அவருடைய மரணத்தினாலே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் என்பதை நம்புகிறோம். ஜீவனை ரட்சிக்கப்படும் அதிக நிச்சயம். கர்த்தருடைய வாழ்க்கையிலே எல்லா விடுதலை அனுபவிக்க செய்வார். இந்த வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையிலே விடுதலா ஆக்கப்பட்டிருக்கிற என்பதை நம்புங்கள். நீங்க அடிமைப்பட்டவர்கள் அல்ல. பிசாசு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை, வியாதிக்கு அதிகாரம் இல்லை, பாவத்துக்கு அதிகாரம் இல்லை. நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். நீங்கள் ஆவியினாலே பிறந்தவர்கள். நீங்கள் தேவனுக்கு உட்பட்ட பிள்ளைகளா இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நீதிமங்களா இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளா இருக்கிறீர்கள். இதே நீங்கள் சிந்தியுங்கள். நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு உயிர்த்தெழுந்திருக்கிறேன். உன்னதங்களில் நான் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். என் மேல பிசாசுக்கும் பாவத்துக்கும் வியாதிக்கும் மரணத்துக்கும் அதிகாரம் இல்லை என்பதை நாளுக்கு நாள் சிந்தித்து அறிக்கை செய்து இந்த அதிகாரத்திலே நீங்கள் வாழுங்கள். உங்களை பார்த்து நான் ஆசீர்வதிக்கிறேன். நாமத்தில் உங்கள் சரங்களிலே சுகம் உண்டாவதாக. உங்கள் வியாதிகள் சரங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக.
பிசாசின் வல்லமைகள், பலவீனங்கள், குருட்டாட்டங்கள், அறியாமைகள், கடின இருதயங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிர்மூலமாகி போகும்படி நான் பேசுகிறேன். உயிர்த்தெழுந்த வல்லமையில நடக்கும்படி ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையில் நடக்கும்படி பிரகாசம் மனக்குகள் உண்டாகட்டும். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமைகள் வாழும்படி ஆசீர்வதிக்கிறோம். விடுதலாக்கப்பட்டவர் இந்த விடுதலை அனுபவம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையை தியானிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.